ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை அரசாளுகிறது. ஆமென். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பதாக. சென்ற மாதம் முழுது கர்த்தர் கிருபையை பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அது இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இப்பொழுது வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலிருந்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன். தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன், அவர் என்னை புல்லுலங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்கிறார். தாவீது அவங்க வீட்டில் எத்தனாவது பையன்னா 7வது பையனாம் தாவீது அவர் வீட்டில் 7 பசங்க அவங்க அப்பாவுக்கு. தாவீது 7வது பையன். அப்போ தாவீதுடைய அவங்க தைரியம் உள்ளவங்க வாங்கி மேய்ன்னு சொல்லிடுவாங்க. அப்படி போல தாவீது படிப்பில்லாத ஒரு பையன், படிப்பே வரல. அவரை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா ஆடு மேய்க்கு போட்டாங்க. அவங்க அப்பாவுடைய ஆடு, அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுதுங்க, எப்பொழுதும் தாவீது கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தாராம். கர்த்தரை பாடி அவரை தூத்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் தாவீதோடு கொடுத்தாராம். நாம் எப்பொழுதும் எங்கு போனாலும் வரும்போது ஆண்டவர் பாடிட்டே போங்க, நம்ம எல்லா விளைவுகளும் கர்த்தரை பாடும்போதெல்லாம் அவர் கூடவே இருப்பார். எங்கெல்லாம் அவரை பாடி அவர் தொழுது கொள்றோமோ அவர் இங்கே இருப்பார். ஆனால் பரலோகத்தில் இப்போ சேராபிகள் சேராபிகள் 6 செட்டைகள் இருக்குதாம்மா. 2 செட்டைகளால் தன் கண்களை மூடி, 2 செட்டைகளால் தன் பாதங்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தொழுது கொண்டு தான் அவங்க தொழுது கொண்டதா இல்லையாமா. கண்கள் ஏன் மூடுனா அவர் ரொம்ப பரிசுத்தம் பார்க்க முடியாதபடி, கால்கள் ஏன் அப்படி மூடுதுன்னா தாழ்மைக்கு அடையாளம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதுபோல் கர்த்தரை தாவீது எப்பொழுதும் சங்கீதக்காரன் பாடிக்கொண்டே இருந்ததால்தான் தேவன் தாவீதோடு கூட இருந்தார். அப்போ தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டதால அவனே ஒரு மேய்ப்பன். ஆனால் தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்செடியேன். அப்போ அவங்க அப்பா கொடுத்த ஆடுகளை ஒரு 10 ஆடுகள் கொடுத்துட்டு போகிறாங்க. மலை அடிவாரத்தில் மேய்ச்சிட்டு இருக்காரு. மேய்ச்சிட்டு இருக்கும்போது நான் ஆடு மேய்ச்சினேன். கடவுள் பாருங்க, ஆடு மேய்க்கிங்கிறது தான் ஒவ்வொரு துறையிலும் நான் அது செஞ்சு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆடு மேய்ச்சி, வெள்ளாடு, செம்மறி ஆடு, இதெல்லாம் மாடு, எருமை மாடு, 100 எருமை மாடு விட்டு மேய்ச்சிங்க. 100 எருமை கருவு. அந்த எருமை மாட்டு மழை மேய்ச்சோமா அது நகராது, அடித்தா கூட போகாது. அது எருமை மாட்டும் மேய்ச்சேன். அது ரொம்ப கஷ்டங்க, போகவே போகாது, அது பாட்டில் போகும். அது மாடு கூட சொன்னதை கேட்டு ஆடு போகும். ஆனால் எருமாடு மட்டும் அது பாட்டு போகும், அது பாட்டு தான் வரும். மழை பெஞ்சா தண்ணியில் படுது. எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி போன சொல்லுவாங்கல்ல. ஆனால் அந்த அதில் ஏன்னா இதெல்லாம் மேய்க்கிங் காட்டி தான் தேவன் அந்த அனுபவத்தை கொடுத்தாரு. அப்புறம் தாவீது அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டு போது ஆண்டவர் பாடிட்டே இருப்பாராம், கவன்கல் வச்சுருப்பாராம். திடீர்னு மலை அடிவாரத்தில் சிங்கம் ஒன்று வந்து ஆட்டுக்குட்டியை அவர் மேய்ச்சி இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகுது. தாவீது பார்த்தார், ஒரு ஆட்டுக்குட்டி தான் போனால் போயிட்டு போகுது, நம்ம அதை போய் அடிச்சுக்கிடுச்சு, சிங்கம் வந்து நம்மளே கடிச்சிச்சுன்னா என் அப்பாவுக்கு மகன் போயிருந்தேன்னு சொல்லி நினைக்காம எங்கள் அப்பா கொடுத்த ஆடுகளை ஒரு ஆடு கூட நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன சேர்த்துறீங்களா, கவனக்கல் எடுத்து கல் வச்சு கவனக்கல்லை சுற்றிக்கிறது. கவனக்கல்லுங்க சுற்றிக்கிறது. ஆனால் காக்கா குடியில் சோளம் போட்டிருப்போம். அது குருவி உட்காந்துச்சுன்னா 10 கல் உள்ளே வச்சு பொடிக்கல்லில் வச்சு சுற்றி அடிப்போம், காக்கா துரத்துறது. அது அறுவடை வரைக்கும் அந்த காக்கா துரத்துறதா செஞ்சுக்கிறது. அந்த ஒரே ஒரு கல்லை வச்சு தாவீது வேகமாக, அது பயங்கர ஸ்பீடாக போகணும், வேகமாக சுற்றி அடித்தா சிங்கத்தின் மேலே பட்ட உடனே சிங்கம் வந்து என்ன செய்ய, ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு சிங்கத்தின் வாயில் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயில் போட திரும்பி வராது, யானை வாயில் போட திரும்பி வருமா அப்படிம்பாங்க. அதுபோல் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். சிங்கத்தின் வாயில் ஆட்டுக்குட்டி கீழே விட்டுருச்சு. விட்டுட்டு தாவீது மேலே வேகமாக ஓடி வருது. தாவீது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த சிங்கத்தை வாயை பிடிச்சு வீசிட்டார், ஒட்டி கொண்டு போட்டார். சிங்கத்தை கொண்டு சாதாரணம் கிடையாது. சிங்கம் கர்ஜித்தாலே நம்ம செத்து போயிருமா. சிங்கத்தில் அடி வயிற்றுலேருந்து கர்ஜனை வருமா, பாறைகள்லாம் உண்டுருமோம். நான் பிஆர்சியில் போலீஸ் ஸ்டேஷன் மாமனார் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் பார்க் இருக்குது. பார்க்கில் இருக்கிற சிங்கம் கர்ஜித்தாலே 5 மணி சவுண்டு இங்கே கேட்குது. அவ்வளோதான் 2 கிலோமீட்டர் கதை பக்கம். சாதாரண உள்ள இதில் ஜூல் வச்சுக்கிறாங்க. அது காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ராஜா, காட்டுக்கு ராஜா, சிங்கத்தையே கொள்ள வச்சார். கரடி ஒரு நாள் வந்தது, கரடி தூக்கி அதுக்கு கரடி அடிச்சு சொல்லிட்டு தூக்கிட்டு ஆட்டுக்குட்டி போயிட்டு. ஏன்னா அப்பா கொடுத்த ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை கூட அவன் உண்மை உத்தமமாக நடந்தனால நீ கொஞ்சத்தில் உண்மையோடு இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக சொல்கிறேன். நான் பாருங்க, எங்கள் அப்பா அவர்கிட்ட
என்னை படிக்க வச்சார். எங்கள் ஊரில் நிறைய என் கூட அண்ணன் தம்பி 100 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். அவளும் பெரிய பொண்ணு சுத்தம் பாருங்க. எங்கள் வீட்டில் 2 பசங்க தான். ஆனால் நான் மூத்த பையன் சொல்லிட்டு எனக்கு மூத்த 3 பசங்க இறந்துட்டாங்க. நான் 4வது பையன். ஆண்டவர் காப்பாற்றினார். சின்ன குழந்தையில 1 வருஷம் 6 மாதத்தில் இறந்துட்டாங்க. ஆனால் என்னை வந்து மரணம் டச் பண்ண முடியல. என்னை ஆண்டவர் வந்து அங்கே அந்த அந்த 4வது பையனை காப்பாற்றி இன்றைக்கி எனக்கு 60 வயசு. கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு இப்போ 30 ரிட்டையர்ட் ஆச்சு. இந்த 60 ஆண்டுகள் வந்து 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நானும் வேலை செஞ்சேன். பார்த்தீங்களா விவசாயம். அப்போ இருக்கும்போது என்னென்னா அது உண்மையாக வேலை செய்யும்போது கடவுள் நினைச்சு நம்ம உயர்த்துறாரு. எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு காக்கா வலிப்பாது வந்துச்சு. விவசாய வேலை செஞ்சு தான் நாங்கள் ஜீவிக்கணும். அப்போ டாக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு நரம்பு தளர்ச்சி வந்து வேலைக்கு போகக்கூடாதுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வீட்டில் சொல்லிட்டு நான் வேலைக்கு போய் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேலைக்கு நிறுத்தி படிப்பு நிறுத்தி வேலைக்கு போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றணுமே, என்னை காப்பாற்றின அப்பாவை நான் காப்பாற்றணுமே. வேலைக்கு போய் எங்கள் அப்பா இல்லை தம்பி நீ படிப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் கஷ்டப்படும் போது நான் வேண்டாம் அதான் பெரிய பையனாகிட்ட போய் வேலைக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு போய் வேலைக்கு போய் சேரும்போது தான் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு லோன் கொடுத்தாங்க. ஆடு எங்கள் வீட்டில் இருக்கிற 4 வெள்ளாடு இருக்குது. செம்மறியாடு லோன் 20 ஆடு இருக்குது. அப்போ வெள்ளாட்டு பால் தான் டெய்லி டீ வச்சு குடிப்போம். ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்து இந்த வெள்ளாடு செம்மறியாடு 2 மேய்ச்சா வெள்ளாடு செம்மறியாடு முட்டிருக்கு. அப்புறம் எங்கள் அப்பா சொன்ன வெள்ளாட்டை விற்றுட்டு 2 பேர் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் வெள்ளாட்டை விற்று செம்மறியாடை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி செம்மறியாடை பேசினார். இப்படி விடும்போது திடீர்னு போலீஸ் வேலைக்காக கோயம்புத்தூருக்கு நான் போகணும். செலெக்ஷன் 8th பாஸில் போகுது போலீஸ் செலெக்ஷன் போனால் 3 சென்டிமீட்டர் ஹைட் பத்துலிங்க. ஹைட்லேயே தட்டி விட்டாங்க. ஹைட்லேயே வீட்டுக்கு போகட்டாங்க. நிறைய பேர் என்ன முடியாது கயிறு கட்டிட்டாங்க. கயிறு முட்டுன்னா உட்காருங்க, முட்டுலேயே அப்படி வீட்டுக்கு போவாங்க. எங்கள் மாமனார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒல்லியாக இருப்பா. வெயிட்டு வெயிட்டு பார்ப்பாங்க. ஒரு சீட் பழம் வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்காரு. இவர் கொடுத்து வெயிட் போட்டு வச்சிடலாம் போலீஸ்க்கு முடியல. அதில் கிடைக்கல. அப்போ நான் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் டெம்பரவரி வேலை செஞ்சு பல இடங்களில் போய் வேலை செஞ்சோன்னே இந்த டிபார்ட்மெண்ட் மத்திய பொதுப்பணித்துறையில் எனக்கு இன்ட்ரிவியூ வந்துச்சு. 15 பேர் இன்ட்ரிவியூக்கு வந்தாங்க. ஆண்டவர் பைபிள் போட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனை தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இன்ட்ரிவியூ எடுக்கிறார். நான் எங்கேயோ தேடி அலைஞ்சேன். மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா கர்த்தரே காரியத்தை வாய்க்கப்படுகிறது. பேதுரு ராம் முழுவது வலை வீசி வலை மீன் தேடுறாரு. கடைசியில் பார்த்து வெறும் வலை வந்து அலசிருக்காரு. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு நீ ஆழத்தில் பிரசங்கம் பண்ண பின்னாடி போய் ஆழத்தில் கடல் தள்ளி போய் வலையை போடு உனக்கு மீன் கிடைக்கும் சொன்ன. ஆண்டவரே பகல் எங்கேயும் ஆண்டவர் மீன் கிடைக்கும். நான் நைட்டில் தான் மீன் கிடைக்கும். பகலில் மீன் உள்ளே போயிடு. இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டேன். உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இப்போ போட்டார் தேவனுடைய வார்த்தையின்படி வழியே வலையை போட்டால் வலையை கிளியர் அளவுக்கு மீன் கொடுத்தார். அதனால் வார்த்தையின்படியே தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு ஆண்டவர் வந்து அவர் தேடணுன்னு தேவன் கவர்மெண்ட்டில் ஒரு வேலையை இன்ட்ரிவியூ வந்துச்சுங்க. 15 பேர் இன்ட்ரிவியூ வந்தாங்க. 15ல் ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி அந்த 10th டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதுலேயுமே 4 வருஷத்தில் பெர்மிஷன் வாங்கி மதுரைக்கு போயிட்டேன். இந்த 4 வருஷம் அந்த இன்டர்வியூவில் கூட எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? இந்தியாவில் எங்கே வேலைக்கு போட்டாலும் போவீங்களான்னு கேட்டாங்க. நான் எங்கே போட்டாலும் போகிறேங்க கவர்மெண்ட் வந்து அந்தமானுக்கு போவீங்களான்னு கேட்டாங்க. எங்கேயும் அந்தமான் படிச்சிருக்கிறான்னு தெரியாதுங்க. எந்த மானுக்கு போட்டால் அந்த மான் போகுது சார் அப்படின்னு. ஆண்டவர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து என்னை செலெக்ஷன் பண்ணி உண்மையை இதெல்லாம் உண்மை சாட்சியாக சொல்கிறேன். வார்த்தையோடு தாவீதை போல என் வாழ்க்கையில் நடந்த காரியம் சொல்கிறேன். தாவீது அப்படி ஆடு மேய்ச்சல். தாவீது எப்படி தெரியுங்களா? தாவீது அந்த ஆடு அந்த ரெண்டு சாட்சிகள் தாவீது வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்டாராம். இந்த 2 சாட்சிகளோட இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கத்து நாட்டுக்கு இவங்க நாட்டுக்கு யுத்தம் நடக்கும்போது வீட்டுக்கு 2 பேர் யுத்தத்துக்கு போவாங்களாம். அப்போ அந்த நாடு எதிரி இந்த நாடு 2 சேர்ந்து இடையில அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நடுவில் இடத்துல யுத்தம் நடக்குமா. அப்போ தாவீது அந்த மாதிரி 2 யுத்தத்துக்கு போயிட்டாங்க. 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா கூப்பிட்டு என்னப்பா யுத்தத்துக்கு போய் இன்னும் அண்ணன்மார் வரல நீ போய் பார்த்துட்டு சொல்லி சில தின்பண்டங்களை கொடுத்து அவங்க அப்பா அனுப்புறாரு. இவர் போய் அண்ணன்மார்கிட்ட போய் கொடுத்துட்டு அண்ணா ஏன்னா இன்னைக்கு யுத்தம் நடக்கலும் போது அங்கே கோலியாத்து வர்றான். கோலியாத்து வந்து என்ன சொல்கிறா? கோழைகளா பேடிகளா உங்களோட தேவன் தான் பெரியவர்னு சொன்னீங்கல்ல, ஏன் உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை? அவங்க என்ன சொல்கிறா? எல்லாரும் ஏன் சண்டை போட்டு சாக்கணும்? நான் ஒத்தைக்கு வர்றேன், நீங்கள் ஒத்தைக்கு வாங்க. ஒத்தைக்கு நான் ஜெயிச்சா உங்கள் நாடு எங்களுக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சா நான் எங்கள் நாடு. எல்லாரும் கூட்டமாக போய் சண்டை போட்டு தான் பழக்கம். ஒத்தைக்கே போகிறதுக்கு தைரியம் இல்லை. அன்றைக்கி சவுல் ராஜா எல்லாத்துக்கும் உயரமான நாள் போயிருக்கணும். சவுல் தான் அந்த மந்தைக்கு மேய்ப்பர் போகல, பயந்துட்டார். அவரே பயம். தாவீது பார்த்துட்டு அவரை பேசுவான். ஆனால் இவங்ககிட்ட ஏன்னா சண்டைக்கு போகல அப்படின்னு கேட்டாரு. அதிக பிரசங்க இங்கே எதுக்கிட்ட வந்த போய் ஆடுகள் மேயிட அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா நான் அவங்க கூட சண்டைக்கு போகிறேன்.
ஏன் தம்பி நாங்கள் இவ்வளோ அனுபவம் பயிற்சி பெற்றது எங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம், நீ ஆடு பேசுறது போட்டு போய் சண்டைக்கு போகிறோம்ங்கிற சொல்லி பயன்போது தான் இவரை கூட்டி போய் நேரம் ராஜாவுக்கு விட்டாங்க. ராஜாவே இந்த பையன் 17 வயசு பையன் சண்டைக்கு போகிறோம்ங்கிறாச்சு. அப்போ ராஜா கிடையாது, அப்போ கூட்டி போய் நீ எப்படிப்பா போகிறோம், நாங்களாம் அவங்க அண்ணன் மாதிரிலாம் எவ்வளோ யுத்தத்துக்கு போயிருக்கிறோம், இன்றைக்கி நாங்களே பயந்துருக்கும் போது எப்படிப்பா சொல்லணும். ராஜாவே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவர் பாடிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சிங்கம் வந்தது, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போனது, கவன்களால் அடித்து சிங்கத்தை கொன்றேன். கரடி வந்தது, கரடியை கொண்டேன், கரடியும் சிங்கத்தையும் கொன்றேன், தேவன் கோலியாத்தையும் கொல்ல செய்வாங்க. மகனே நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கவசத்தெல்லாம் மாட்டி ஈட்டியெல்லாம் கவசத்தை மாட்டினாலும் அது தூக்கி நடக்க முடியல. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, கழுத்து வீசிட்டாரு. அவள் ஹெல்மெட்டு போட்டாங்கல்ல, போட்டு போனா இது எனக்கு ஒத்து, இந்த மாதிரி நான் சண்டைக்கு போனதே இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. போகிற வீசிட்டு ஈட்டி கத்தி எதுவும் வேணும், எப்படிப்பா போகிறேன், ஒரு கவுன்கல்லோடு போடுங்க. இந்த கவனக்கல்லை கொண்டு தான் தாவீதை அந்த கரடி கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன், இந்த கவனுக்கல் போதும். கவனுக்கு எடுத்துட்டு போனால் 2 பக்கம் படை நிற்குது. கோலியாத் 9 அடி உயரத்துக்கு ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டு கவசம் போட்டு மறைச்சிட்டு வர்றான் பயங்கரமாக. இந்த பையனை பார்த்து இந்த சின்ன பையனா எங்கிட்ட சண்டை கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ அவன் சொன்ன தாவீது சொல்ற, இன்றைக்கு உன் தோளில் தலை இருக்கிற ஒரு கொடி பையில நீ என்னையுமே வந்து அடிக்க வர்றியா, கத்தி கூட இல்லைங்க, உன் தோல் மேல் தலை இருக்காதுங்கிற தீர்க்கு தரிசனமாக சொல்கிறாராம் நடக்க முன்னாடியே. இன்றைக்கு நான் உன்னை குத்தி காக்கா குருவி தெரியாத போடுகிறேன்னு சொன்னாராம். வா பார்க்கலான்னு சொல்லிட்டு வர வர கவன்கள் 5 கல் ஜெபம் பண்ணி 5 கூழங்கள் ஆற்றங்கரையில் எடுத்தாராம். கூழங்கள் 5 ஜீசஸ் JUES ஜீசஸ் கல் எடுத்தாராம். எடுத்து கல் உள்ள வச்சுட்டு சுற்றுறாராம். சுற்றி அவள் பக்கத்தில் வரதுன்னா அடிச்சம்பார் அடி இந்த நெத்திக்கிட்ட போய் கல் ஒன்று அப்படியே அடிச்சு அவ்வளோ பெரிய பாம்பு சமாளி உருண்டு பொத்து கீழே வந்துருச்சு. போய் அவன் வாழவே உருவி அவன் தலை வெட்டினார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தாவீது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், கொஞ்சம் ஆடுகள் அப்பா கொடுத்த ஆடுகளை உண்மையாக நினைச்சிருந்தால் தேவன் தாவீது ராஜாவாக வைக்கிறார். அந்த ராஜா சவுல் ராஜா பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்து ராஜாவாயிட்டார். பார்த்தீங்களா, அவங்க அண்ணன் மாதிரி 7 பேர் 6 பேர் இருந்து யாருக்காவது ராஜா பதவி கிடைச்சதா? கிடைச்சது யாருக்குமே கிடையாது. தாவீது அவன் கர்த்தருக்கு உண்மையாக ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்பா சொன்ன வேலையை உண்மையாக வேலை. அதுபோல் நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக 4 வருஷம் வேலை செஞ்சேங்க. மதுரைக்கு போனேன். மதுரைக்கு இன்கம் டேக்ஸ் கோட்டர்ஸ் நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை இன்கம் டேக்ஸ் சென்டர் எல்லாத்தையும் பில்டிங் எடுத்தது. அவங்க கோட்டர்ஸ்லேயே எங்களுக்கு கோட்டர்ஸ் குடியிருக்கு போய் கேட்குறேன். கேட்டால் அவங்க ஆஃபீஸ் 1 வாரம் போகிறேன், எங்கள் ஆஃபீஸில் அனுப்பிட்டாங்க. போய் கேட்ட சொல்ல, ஏங்க நாங்களாம் 15 வருஷம் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல தம்பி, நீங்கள் எப்படி சின்ன வயசில் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் 4 ஆள் வேலையை ஒரு ஆள் 4 வருஷமாக செஞ்சேன், ஆண்டவர் தூக்கி கொடுத்துருக்காரு, நீங்கள் சீட்டு வாங்கி வேலையை செய்ய உட்காந்து எப்படிங்க வேலை கிடைக்க, கவர்மெண்ட் பர்மிட் ஆச்சுன்னு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உடனே அவங்க கேட்டாங்க, டப்திரி 4 வருஷத்தில் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போனாங்க. நான் ஒரு தம்பிக்கு கூட ஒரு இன்டர்வியூ வந்தாருங்க, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ரிட்டைர்மெண்ட் பார்த்து போய் சார் சொல்கிறார், அவர் கூட கவர்மெண்ட் ஜாப் செய்யறது, அவங்க வீட்டுக்கு 4 பேர் கவர்மெண்ட் வேலை செய்கிறார். ஒரு ஆள் அவர் வந்து சார் சொல்கிறாருங்க, கோயம்புத்தூர் வந்து சார் சொல்கிறார், என்னை இவர் தான் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில் பிடிச்சி கூப்பிட்டு போய் டாக்டர் சேர்த்து வேலை செய்துட்டார். இப்போ என் பொண்ணு, என் மகன், மருமகன் எல்லோரும் கவர்மெண்ட் வேலை இருக்கிறாங்க, 4 பேர் கவர்மெண்ட் வேலை இருக்கிறார். அப்போ அந்த வேலை அங்கே இருக்கும்போது ப்ரொமோஷனுக்கு நீ 10th பாஸ் பண்ணுனாங்க. என் மகன் 10th எழுதும்போது நான் 10th எழுதி பாஸ் பண்ணேன். பாருங்கள் நடந்த காரியம். நீ ரியலாக ஆண்டவர் சாட்சி வாழ்க்கையில் வந்து ஃபிட்னஸோட வாழ்க்கையும் செய். ஏன்னா வாழ்க்கை ஆண்டவர் தாவீது மாதிரியே தான் நடந்தது. ஆடு மேய்ச்சிருந்த ஆடு மேய்ச்சிருந்த ஆள் கடவுளை பாருங்க எப்படி தூக்கிட்டாரு. இந்த உலகத்தில் எல்லா கோயிலுக்கு பள்ளிமலைக்கு அம்மா சம்பாதிச்சு போட்டுருந்தது. 7 பிறப்புங்கிறாங்க. 7 பிறப்புக்கு சரி வயசாகி செத்து அப்புறம் 7வது எங்கே போவோம், அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியுது. பைபிள் படிச்சு முன்னாடி தான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சர்ச்சுக்கு போய் 4 வருஷம் 7 பிறப்பு கிடையாது, ஒரே பிறப்பு தான். பிறந்து மறிச்சு அப்படி ஆயத்திற்கு போய் மாட்டிக்குவோம். இங்கே இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக பயந்து நடக்கணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்க. நமக்கு ஆண்டவர் வந்து கொடுத்து ஒரே வாழ்க்கை தான். அப்போ அதனால் அதுலேருந்து எனக்கு தெரியும், எனக்கு இப்போ சாவே கிடையாது. மரணம் எனக்கு பிடிக்காது. கல்லறை நம்முடைய நோக்கம் கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படும் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சாகிறதுக்காக வாழ்க்கை வாழ்வதற்குதான். சாவு யாரும் விரும்புறதே கிடையாது. ஒரு மாடு விரும்பாத, ஒரு மரத்தை வெட்டின மரம் சாகிற விரும்புறது இல்லை. 1000 வருஷம் மரம் அங்கே இருக்குதுங்க, அடையாது இல்லை. மனுஷன் 1000 வருஷம் படைக்க முடிய மாட்டேங்குது. நம்ம நினச்ச திடீர்னு போனால் முதல் நினச்சிக்க 100 வயசு வாழணும். நம்ம 1000 வருஷம் 1000 மட்டும் வாழணும். நித்தியமாக வாழும்படி ஆண்டவர்களை கொடுத்துருக்கிறத தவிர நான் மறிப்பது கடவுளுடைய சித்தமே கிடையாது. ஆகவே கர்த்தர் பாருங்க, அந்த 10th பாஸ் பண்ணி மறுபடியும் ப்ரொமோஷன் திருச்சி கொண்டு போடுவார். திருச்சியிலேருந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி இங்கே வந்தாங்க. இப்போ சென்னைக்கு வந்தால் இங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு அந்த மணி
அந்த 25 வருஷம் கழிச்சு நான் சொன்ன அந்த வார்த்தை வந்தாங்களே வந்தாங்க. நானும் தனியாக இவங்க குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு போய் 1 மாதம் 2 மாதம் இருந்தாங்க. அவங்க இங்கே பேரம்பேத்திலோடு கூட படிக்கிற பையன் சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. நானும் அங்கே தனியாக குவார்டர்ஸ் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு எங்கள் கூட ஏஐ இருந்தார், அவர் வீட்டில் இருந்தார். நான் ஒரு வாக்கிங் போகிறது வரும். ஊழியும் ஜாஸ்திங்க அங்கே விடமாட்டாங்க. சாயந்தரமான கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ 8ஆம் தேதி அந்தமான் போகிறேங்க, வர 8ஆம் தேதி நானும் மகனும் மருமகளும் ஊழிக்கு 4 நாள் அங்கே ஒரு சர்ச் இம்மானுவேல் கோவில் சர்ச்சுன்னு அடுத்த சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே அங்கே ப்ரேயருக்கு நீங்கள் வரும்போது மெசேஜோடு வாங்க, அந்தமானுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லி நான் போகிறதுக்கு. இப்போ அதனால் அங்கே லைனை ஊழிக்கு போகிற 4-5 நாளைக்கு மெசேஜ் தான். அதனால் கர்த்தரை வந்து நம்ம போகிற இடத்துல நடத்துகிறார். சிறு வயசுலேருந்து அந்த 6 வயசுலேருந்து ஆரம்பித்த வேலை 60 வயசு வரைக்கும் நான் சொல்லிட்டு ஆஃபீஸில் 6லேருந்து 60 வரை என்னுடைய ஓட்டம் முடிந்தது டிபார்ட்மெண்ட்டில். அது 6லேருந்து ஆரம்பிச்சதுங்க, 60 வயசு வரைக்கும். 6 ஸ்கூலுக்கு படிக்கும்போது நான் வேலைக்கு போகணும், தனியால் வேலைக்கு போகணும். ஏன்னா அப்பா அம்மா எளிமையான குடும்பம், ஏழை தாயின் மகன் சொல்லுவாங்க, அது நான் தான். அவர் சொல்லிட்டு இருக்காரு உண்மையான ஏழை தாயின் மகன் நான். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் பாருங்கள், நான் மதுள் இருக்கும்போது எங்கள் அப்பா கட்டில் தூங்கினாரு, காலை எழுந்திருக்கல, நான் போய் அடக்கம் பண்ணேன். அப்படியே தூங்கும் எத்தனையோ வேலை ஒன்றும் பண்ண முடியல. நல்ல ஆண்டவர் எடுத்து விசுவாசத்தில் போனார். எங்கள் அம்மா கோயம்புத்தூர் இருக்கும்போது இப்படி கையை தூக்கணும், அப்படியே ஆவி போயிடுச்சு. நல்ல சாவுங்க, சாவே மோசம், நல்ல சாவு கெட்ட சாவு இருக்கிறாங்க. அது போயிட்டு இருந்தாலும் அவங்க அங்கே இருக்காங்க, 6ஆம் பரிமாணத்தில் இருக்காங்க. 6வது பரிமாணத்தில் எங்கள் அப்பா இப்பொழுது என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் மீட்டிங் பேசினேன், என்னை அவங்க பார்க்குறாங்க, நானும் அவங்கள பார்க்க முடியாது. நமக்கு தெரியுது 3 பரிமாணங்கள் மட்டும்தான். 6வது பரிமாணத்தில் அவர் இருக்கிற பேரடைஸ்ல இருந்து நம்மளை பார்க்குறாங்களா. அங்கே போயிட்டு எல்லாரும் 20 வயசு. இப்போ கிறிஸ்துதாஸ் பிறந்தனால 20 வயசு அங்கே இருக்காரு. இவங்க திரும்ப கோவிலுக்கு போய் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பம் எல்லா குடும்பத்தோடு ஆண்டவர் நாம் தொழுது கொண்டு தான் ஒரு காலம் தேவன் நம்மளை விட கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம எல்லா குடும்பம் இங்கிருந்து என்னென்ன போச்சு அங்கே இருக்கு. என் பையன் ஒரு குழந்தைங்க, சின்ன குழந்தை ஜோசுவாங்க, 1 வயசுல அவன் இறந்துட்டான். 2வது பையன், எனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு தான், எல்லாம் அங்கே இருக்காங்க. அதனால் நம்ம எதையும் இழக்க மாட்டாங்க. தீர்ந்தேசி ஊழிக்கார் ஒருத்தர் தலை சொட்டையாயிடுச்சு, கொஞ்சம் முடிதல் சீவிட்டு இருந்தாங்களா. அந்த ஒரு மனைவி கேட்டுச்சு, என்னைக்கு முழுசாக மொட்டையாச்சு, வெறும் சீவிட்டு இருக்கிறீங்கன்னாங்களாம். 4 முடி இருக்கு, நான் ஒரு முடி கூட இழக்க மாட்டேன்னாராம். ஆமாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டோட ஜெபம் பண்ணுறாரா. நான் எப்படி அங்கே இருக்கும்போது சகோதரர் பார்க்க சொல்லும்போது ஆவி அப்படியே ஆண்டவர் தூக்கிட்டு போனார் மேலே 6வது பரிமாணம். அங்கே போனால் எல்லாரும் வாலி பசங்க. யார் நீங்கள் எப்படி உங்கள் செய்தியில் தான் நாங்கள் இலைப்பாரிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. இது யார் கேட்டாராம். சில பேர் தெரியலையா. நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த பாட்டி 90 வயசு பாட்டி, அது 20 வயசு வாலி பொண்ணு இருக்கிறாங்க. 100 வயசு சேர்ந்து மதிக்கிறவர் வாலி பொண்ணு நான் என்ன பண்ணுவார். சின்ன குழந்தைங்க வாலி படைக்கும் போது ஆண்டவர் ஆதாம் ஏவாள வாலி பிள்ளைங்க தான் படைச்சாரு. வயசாகணுங்கிறதுல கிடையாது. இந்த அம்மா அங்கே போன வாலிபமா இருக்கு. நீங்கள் அங்கே போகும்போது வாலி பிள்ளை இருக்கு, வாலி பிள்ளையா இருப்பாங்க, வாலிபன் தான். ஏன்னா ஆதாம் ஏவாள் குழந்தைய படைக்கல, நேரடியாக வாலிபன் ஆளில் உன் சிருஷ்டிகரை நினை என்றும் 16ங்கிறாங்க. எதுக்கு வாலிபமாக இருந்து. இப்போ எனக்கு கூட பிளட் டெஸ்ட் பண்ணி 60 வயசு கடைசியில் போய் டெஸ்ட் பண்ணி சிஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் ஆகுது. ஃபுல் டெஸ்ட் பண்ணி டாக்டர் அம்மாட்டு கொடுத்து டாக்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துங்க எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு மேஜர் ப்ராப்ளமும் சின்ன தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, காட் பிளஸ் யூ, அந்த அம்மா வாழ்க்கை நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி இப்படி அப்படின்ட்டாங்க. ஏன்னா நோ பிபி நோ. ஏன்னா நம்ம எதுவுமே வந்துங்க டென்ஷன் இருக்காமல் அட்டென்ஷன்லேயே ஆண்டர் கொண்டு போகிறார். எல்லா ஆஃபீஸ்லாம் டென்ஷன் ஆகிட்டா கூட நம்ம டென்ஷன் ஆகிறது கிடையாது. எது டென்ஷன் ஆகணும். மெதுவான பிரயோகத்தில் உக்கிரத்தை மாற்று. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி வந்தால் கூட நாம் மெதுவாக பொறுமையாக பேசணும். ஆண்டோட பிள்ளைங்க கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்குள்ளே போகும்போது அந்த வார்த்தைப்படியே செய்யும்போது நமக்கு எல்லா பிளஸிங் வருது. வார்த்தை தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த 60 ஆண்டு காலம் அந்த ஆஃபீஸுக்கு காப்பாற்றினா. என்னுடைய ரிட்டைர்மெண்ட் பார்ட்டிக்கு எல்லா ஆஃபீஸுக்கும் வந்துருந்தாங்க. நான் பேசி யாரும் எந்திரிச்சே போகுது. நீங்கள் சைடில் இருக்கிற வந்தவங்களாம் பேசி சொல்லிட்டாங்க, நீங்கள் பெரிய கலக்கலைன்னு கலக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. இவ்வளோ பயங்கரமாக நடந்துச்சு இந்த பார்ட்டி, பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் உங்கள் பேச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. ஆண்டவர் பாருங்கள் அங்கேயும் வைக்கிற எல்லாரும். அது தேவனோட பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்வாக்கு நல்லா இருந்தால் நீங்கள் எங்கள் கூட உங்களுக்கு சொல்வாக்கு இருக்குது. நல்ல அனுபவத்தை தேவன் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த அனுபவம் தேவனோட வார்த்தையோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை அந்த அனுபவத்தை கொடுத்தனால நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக அட்டெண்டராக போய் ஜாயின் பண்ணி எம்பிஎஸ்சி ஜாயின் பண்ணி கம்பெனியாகி எல்டிசியாகி யூடிசியாக இருக்குது. சில பேர் இன்னும் குண்டுச்சட்டில் குதிரைவிட்டு அந்த உள்ளூர்லேயே இருக்கிறாங்க, எங்கேயுமே போக. நான் மதுரை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, அந்தமான் எல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்போ எல்லா ஆஃபீஸர்ஸும் எனக்கு பழக்கமாயிட்டாங்க அதிகாரிக்கு போகிறேன்.
ஐஏஎஸ், ஐபிஎஸ், எங்கள் அதிகாரி ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், பெரிய பெரிய அதிகாரிகிட்டே பழகியாச்சு. எனக்கு வேலைக்கு போகும்போது ஒரு போலீஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஜெயக்கொடி பேரே ஜெயக்கொடி, ஜெயம் கிடைச்சது. அவர் யாருமே தெரியாதுங்க. வணக்கம் போட்டதான் சரி போய் சொன்னால் ஃபோன் பண்ணி இன்டர்வியூவில் அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ வராரு, அவர் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது தெரியுங்களா, உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு, நாங்கள் அதை வச்சு எடுக்கவே இல்லை. நாங்கள் உங்கள் மார்க் இன்டர்வியூவில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க். ஏன்னா தேவன் வந்து அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுத்தார். பெரிய பெரிய ஆளுங்க வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி போனேன், ஆண்டவர் நான் சிறிய பண்ணி தாவீது மாதிரி என்ன இன்டர்வியூ என்ன கேள்வி கேட்பாங்க தெரியாதுன்னு போனது. அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் தான் பதில் கரெக்டாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மார்க் போட்டாங்க. ஃபஸ்ட்டு மார்க் போட்டாங்க செலெக்ஷன். முதல் மார்க்கில் செலெக்ஷன் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பைசா ஆக மாட்டாங்க. மார்க் ஃபஸ்ட்டு மார்க் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. நீங்கள் உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் எடுக்கலைங்க, உங்கள் மெரிட் செலெக்ஷனை போயிட்டாங்க. பார்த்தீங்களா, அப்போ ரெக்கமெண்டும் வந்துருக்குது. இன்டர்வியூ போய் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க மேடம் சொன்னாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் ஒரு மாஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட் கையெழுத்து வாங்கிட்டாரு. மாஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும் ஒன்றும் தெரியாது. நேராக கோர்ட்டுக்கு போகிறேன். அப்போ தான் கோர்ட்டுக்கு போகிறேன். மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் கோர்ட்டு, மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் கோர்ட்டுங்கிறாங்க. அப்புறம் தொழிலாளர் லேபர் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டாக இறங்கினா யாரை பார்த்து நமக்கு ஒன்றுமே தெரியுது, கண்ணை கட்டுறாங்க. ஆண்டவரே போய் ஒரு ஆள்கிட்ட அப்போ தான் ஒரு ஜட்ஜிகிட்ட கிளர்க்கிட்ட பேசி வச்சுக்கிற கையெழுத்து வாங்கலான்னு. அதுக்குள்ளே நான் போலீஸ் கமிஷனர் போலீஸ் எடுத்து வந்தார். வணக்கம் சார், தம்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ படிச்சு சார் ஜட்ஜு கையெழுத்து போட்டால் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அப்படிங்களா, இருக்கு வெயிட் பண்ணுங்க. ஜட்ஜு இறங்கி லஞ்சு பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்காராரு ரெஸ்ட் ரூமில். நேராக போய் நம்ம கூப்பிட்டு போய் ஒரு ஷர்ட் அடித்தார். என்னங்கண்ணா, நாங்கள் 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறோம், கமிஷனர் ஆஃபீஸர் இருக்கிற தம்பி கூட வேலை செய்கிறோம், இவருக்கு இன்டர்வியூ வந்துருக்கு, ஐயா ஒரு கையெழுத்து போட்டால் வேலைக்கு போயிடுவார். அதெல்லாம் நல்ல காரியம் கொண்டாங்க அப்படின்னு வாங்கி கையெழுத்து போட்டு தம்பி சீல் வையப்பா அப்படின்னு சீல் வச்சு பைசா கூட இல்லாமல் சீல் வச்சுங்க. அப்புறம் தம்பி என்னை பார்த்துக்கு சார், டெய்லி நீங்கள் வாக்கிங் ஒரு வெள்ளை நாய் கூப்பிட்டு அப்படியே வாக்கிங் வரைக்கும் ரேஸ் கோர்ஸில் அப்படி கரெக்ட் என்னை பார்த்தீங்கல்ல, வெரி குட், போக சந்தோஷமாக இருக்கும். கொண்டு இன்டர்வியூ 3 மணிக்கு அந்த அம்மா கொடுத்துட்டு எவ்வளோ பைசா கொடுத்துருக்கு, ஒரு பைசா கூட கொடுக்கலீங்கன்னு இவ்வளோ செல்வாக்கு உங்களுக்கு இருக்குதான் தான். இதெல்லாம் ஆண்டோட கிருபைங்க. எதுவுமே தெரியாது, கர்த்தர் தான் நடத்துறாங்க. நான் இன்னைக்கு நான் நிற்பது நிர்மூலமாக தேள் வந்து இவ்வளோ பேர் தேள் காலுக்கு வந்து நைட்டு ரைட் ஹவுஸில் ஒரு தேள் கொடுக்கு முன்னாடி இப்படி வாய் பின்னாடி வால் இன்ஜெக்ஷன் ஊசி போடுறது. அது வந்து காலை கவிச்சு இது என்ன காலை பிடிக்குதுன்னு சொல்லி நான் உதறினேன். உதரும் போது அது இன்னும் நான் உதறாமல் விட்டுருந்தேன் வைங்கள, அது பின்னாடி வந்து ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு, விஷம் இறங்கிருக்கு. பாம்பு விட பயங்கரமாக தேள், எறும்பு தேள் இவ்வளோ பெருசுங்க. உதறிட்டேன். தேள், பாம்பு, கட்டுவிரியல் எல்லாத்துக்கும் தப்பிச்சு, ஜனங்களுக்கு தப்பிச்சு. ஆண்டவர் வந்து எல்லா சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், கொரோனா பீரியட் தான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஏன்னா கொரோனா பீரியட் ஃப்ளைட்டில் போனால் இந்த மறைச்சிட்டு கோட்டு போட்டு போக சொல்லுவாங்க. இங்கே டெஸ்ட் பண்ணி ஆர்பிடி டெஸ்ட் பண்ணி அங்கே போகிறா, அங்கே இருக்கிறவங்க அந்த நர்ஸுக்கு போய் மூக்கில் உள்ள விட்டு குறையிறாங்க. அம்மா சிஸ்டர் இப்போ தான் சிஸ்டர் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து என் ரிப்போர்ட் பாருங்க, மறுபடியும் செஞ்சு பண்ணுறீங்கன்னா இல்லைங்க இந்த கல்கட்டாவிலேருந்து வர இந்திக்கார பசங்க ஏமாத்துறாங்க, கிருமி வந்துடுங்க உள்ள உதவும். அது 3 நாள் வலிக்குதுங்க சிஸ்டர். உள்ள இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க அந்த 3 நாள். எனக்கா பயந்துட்டு ஆனதே இவ்வளோ இதுலாம் தப்பிச்சு ஆடுறது. இங்கே டெஸ்ட்டு அங்கே டெஸ்ட்டு, அங்கே போய் 15 நாள் குவாரண்டைன் போட்டு கோட்டத்தில் உட்கார வச்சுருவாங்க. நான் உட்காந்துருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் வந்து இதெல்லாம் தப்பிச்சு. அது 2 ஆண்டுகள் தப்பிச்சு நான் கர்த்தர் கிருபையை பாதுகாத்து எந்த ஏன் டச் பண்ண முடியலன்னா மரணமே உன் கூறு எங்கே எல்லாம் நீ ஜெயிச்சு நீ போய் சாட்சியா பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து நான் உங்களை பார்க்கணும், இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னால் நான் சாட்சி இருந்தாலும் சொல்ல முடியும். உண்மையான சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச சாட்சி தான் சொல்றேன். வாலிப நாளில் உன் சிருஷ்டி, வயசான காலத்தில் கிடையாது. எல்லாம் நிறைய வாலிப வயசு ஜாலியாக இருந்துருங்க. வயசான காலத்தில் போய் வேலை தேடுங்க, சாகர நேரத்தில் சங்கர அந்த வேலையெல்லாம் ஆகாது. வாலி வயசுல ஆண்டவர் புள்ளி, அப்பதான் எதிர்காலம் உனக்கு எப்படி நடக்கும்னு நடக்கும். அப்போ வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே வாலி வயசு தான். வாலி வயசுல யாரையும் நம்பாதே. வாலி வயசுல மனுஷன் நம்புவதை காட்டிலும் ஜீவன தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க. நான் யார் மேல் நம்பிக்கை, யார் மேல் நேசிக்கிறது இல்லைங்க. எல்லாம் ஏமாற்றமா இருக்கு. எங்குக்கு ஏமாற்றம், எங்க பார்த்தா லவ்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சார் லவ்வே கிடையாது. உண்மையான அன்பு தேவன் தான். முதலாவது 10 கட்டளையில பிரதான கட்டளை என்ன? தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிப்பது கூட பிறனை நேசி. 2வது அது. முதல் அன்பே கர்த்தர் தான்.
கர்த்தரை நேசித்தால் நாம் ஒரு கால கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால ஆண்டவர் பார்த்துட்டு தான் இந்த மோதிரம் போட்டாங்க. எனக்கு ஏதும் மோதிரம், நான் மோதிரம் போட கல்யாணத்தில் பார்த்தா சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் நான் கல்யாணம் பண்ண நானும் மனைவி. ஆனால் இங்கே வந்து இந்த ரிட்டையர்டில் அவங்க எனக்கு வந்து ஒரு சுந்தரராஜன் கிறிஸ்டின் தான், அவர் தான் அந்த பார்ட்டி நடத்துகிறார். பெரிய பெரிய அதிகாரிகளை வர முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் எத்தனையோ ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடத்தினேங்க. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அவர் நடத்தினார். நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடத்தும்போது யாருமே அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடத்துவார் மோசமான ஆள் நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. நான் பிறக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிக்காரு. நான் அப்போ அவருக்கு வந்து 42 சர்வீஸ் ஆயிடுச்சு. 18 வயசுல ஜாயின் பண்ணார், 60 வயசு ரிட்டையர்மெண்ட். அப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் நான் பேசுகிறேன், என் வயசு இவரோட சர்வீஸு ஒன்றுங்க. எனக்கு 42 வயசு. நான் பிறக்கும்போது டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டார். நான் பிறந்து 29 வயசு ஆகி அந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ அவருக்கு டிபார்ட்மெண்ட் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி யாருக்கு எதுவும் நல்லதை செய்ய மாட்டாங்க. யாருக்காவது பெனிஃபிட் வேணும்னா கொடுக்கக்கூடாதுன்னு எழுதி ஒரு நோட்டு. அப்புறம் அவருக்கு ஒரு பெனிஃபிட் வரும்போது யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் போய் குழம்பிட்டு இருந்தார், எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. நான் போய் சொன்னேன், சார் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு எழுதுனீங்களா? யாருக்கு எதுவும் கொடுக்கூடாதுன்னு எழுதுறீங்க, உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்குது. இறக்கமுள்ளவர்கள் பாக்கி இறக்கம் பெறுவாங்க. நீங்கள் எதுவுமே செய்யல, நீங்கள் உங்களுக்கு அதாவது வரணும். எப்படி தருவீங்க? நெல் விளைச்சா நெல் முளைக்கும். நீங்கள் முள்ளா விளைச்சிட்டு நெல் விளையான்னு எப்படிங்க விளைய கரெக்டுங்களா? நாம் நல்லது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருக்கும் இறக்கம் காட்ட மாட்டேட்டீங்க, உங்களுக்கு யாரும் இறக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். தம்பி உட்கார், நீங்கள் தான் அன்பாக பேசுறீங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி யார் நடத்தாதனால நான் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி எடுத்து நடத்தி அவர் சந்திரமாலை போட்டு என்னுடைய வயசு இவரோட சர்வீஸ் ஒன்றுன்னு சொன்னேங்க. தம்பி நான் நல்லதே செய்யலை, எனக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்க அழுதாங்க. அவர் கூட காரில் கூட வீட்டு விட்டுட்டு வந்தோம். தீமை செய்வது நன்மை செய்யணும், நம்மளுடைய திட்டங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படிதான் ஆணோட பிள்ளைகள் ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு. நான் மறுகணத்தில் அடிச்சிட கூடாது, திருப்பி திட்டிடக்கூடாது. திருப்பி திட்டுறது கணத்தில் அடிக்கிற மாதிரி. ஆனால் திட்டவே கூடாது, கோபமே படக்கூடாது. ஆண்டவர் கோபப்பட்டாரா? துப்புனாங்க, திட்டினாங்க, எதுவுமே பண்ணல. ஏன்னா சிலுவை போய் அவர் நமக்காக மறிக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்தார். கடைசியில் இவர்கள் செய்வது என்னதான் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் சொல்லுவாங்க. நாமும் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரை பேசுவது என்னது அறியாமல் பேசுகிறார்கள், இவர்களை மன்னிக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் மன்னிச்சு. ஏன்னா நான் மன்னிக்கப்பட்டவங்க, நான் மன்னிச்சுட்டே இருக்கும். ஆண்டவரே என் சகோதர 7 தடவை மன்னிச்ச போதும் ஆண்டவரே கேட்டாங்க. பேர் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 7-70 தடவை நீ மன்னிட்டார். 7-70 முறை. ஒரு சிஸ்டர் அப்படி சொன்னாங்க, அந்த சிஸ்டர் போகிற பரலோகத்துக்கு நானே வரவே மாட்டேங்க. எப்படி பண்ணிக்கிறேன் வேறு நரகத்துக்கே போகிறது? ஏங்க இது எப்படி மன்னிச்சா தான் போக முடியும். பிறருடைய தவறுகளை நான் மன்னிக்கிறது போல என் தவறுகளை மன்னிக்க மாட்டவர். மன்னிக்கவே மாட்டேன், நம்மளை எப்படி மன்னிப்பார்? மன்னிக்கணும், நீங்கள் மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பார். செக் வச்சுட்டார் ஆண்டவர். காணிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி பிறருடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறது போல நான் 50% மன்னிக்க முடியும் ஆண்டவரேன்னா உங்களுக்கு 50 தான் மன்னிக்க முடியும். 100க்கு 100 மன்னிக்கிற ஆண்டவரை என்னை மன்னிப்பான். மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பை கொண்டு வரும், அன்பு அன்பை கொண்டு வரும். அதனால் நாம் யாருக்கு நன்மை செஞ்சால் நமக்கு பாசிட்டிவாகவே பேசணும், நெகட்டிவான வார்த்தை விடக்கூடாது. விசுவாசிகள் நாம் விசுவாசமாக பேசணும், அவிசுவாசமான வார்த்தையில் வரவே கூடாது. நம்ம என்ன பேச அப்படி நடந்தது, அவிசுவாசம் பேச அவிசுவாசம் நடக்குது. விசுவாசின்னு சொல்லிட்டு விசுவாசமாக பேசாமல் எப்படி இருக்கு? எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாக அவநம்பிக்கையாகவே பேசியிருந்தா எப்படி உங்களுக்கு நடக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரி நடந்துருங்க. அதான் விசுவாசி. ஒன்லி பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், நாட் இம்பாசிபிள். நாங்கள் நடந்தால் நடக்காடி விசுவாசமாக சொல்லிட்டே இருப்போம். இது நடக்குதுன்னு எல்லாரும் நடக்காதுப்பாங்க, நான் நடக்க முடியும். என் மச்சனுக்கு 50 வயசு கல்யாணம் பண்ணாங்க. அவர் அந்த பொண்ணு பார்த்து இது குண்டுன்னு அவனை இவனை பார்த்து குண்டு இவன் உடைய இறச்சிட்டான். பொண்ணு கல்யாணம். அவங்க அப்பா அம்மா என் தங்கச்சி, அவன் தங்கச்சி 2 3 பேர், எங்கள் ஒய்ஃபு அக்கா, யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க. நானும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது நான் முடியும்னு சொல்கிறேன். பையனை உட்கார வச்சு பேசுகிறேங்க, எல்லாத்தையும் சட்டை போட்டு பாட்டாங்க புரியல. நான் உட்காந்து வச்சு பேசுனா அவன் சொல்லி சரின்னு சொல்லி ஒரு 40 வயசு பொண்ணு போட்டாங்க காட்டி, இந்த தம்பி போட்டாவே அந்த வீட்டுக்கு அனுப்பிங்க பேசிட்டு வருவாங்க லைனில். நம்ம நான் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சேன், நிறைய டைவர்ஸ் ஆகிற போகும்போது பேசுகிற போட்டு ஒன்றா சேர்த்து வச்சு. ஏன்னா ஒன்று சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. கோர்ட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனால் பைபிள் வச்சு தான் கோர்ட்டு நடக்குது. கோர்ட்டில் ஏமாற்ற பணத்தை பிடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி கிடையாது. இலவசமாக கட்டி இலவசமாக இருக்கும். சேர்த்து வைக்கும், அதுதான் அன்பு. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது, மனிதனத்தை தான் மனுஷன் பிரிச்சுட்டு இருக்கோம். தேவன் நினைச்சது விவாகம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொல்லி போட்டு இவங்க போய் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு டைவர்ஸே பண்ணக்கூடாது.
ஒரு தடவை கிடையாது, அதோட முடிஞ்சு கடைசி வரைக்கும் அதுதான். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்னுடைய இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அப்பப்போ பேசி அவன் சரி போயிட்டு சண்டை போட்டு பாத்திரம்லாம் தெருக்கி போயிட்டு இல்லை. இனிமேல் அவர் வேண்டாமே வேண்டாம், நான் போய் உட்காந்து பேசி 2 பேர் இன்னைக்கு சந்தோஷம் ஊழிக்காக இருக்கிறேன் மாஸ்டர். அந்த மாதிரி போகும்போது நான் நினைக்குமே சொல்கிறேங்க, 4 குழந்தைங்க வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். 4 குழந்தைக்கு புருஷன் சண்டை நம்ம கொஞ்சம் அதிகமாக வாய் பேசிட்டு அவங்களுக்கு பேசாது. ஆந்திரா பொண்ணு, தமிழ் மாப்பிள்ளை. நான் 3 பொண்ணு 3 பசங்க ஒரு பையன். அவர் சீனாடிக்கு போய் 4 வருஷமாக தனியாக வேலை செஞ்சார். நான் போய் ஆண்டோட வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு போது நிறுத்துறேன். சரி பிரதர் நிறுத்தாது, இன்னும் பேசுங்கண்ணா. மறுபடியும் 1/2 மணி நேரம் நம்மக்காக பேசு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் வீட்டில் ஜாப் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற பாஸ்டர் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டு அந்த பிரதரை போய் எங்கள் குடும்பத்துக்கு அவருக்கு பேசி அன்றைக்கே சேர்த்து வச்சு அவருக்கு போய் கடலை ஞாபகம் கொடுத்து கடலில் அவர் பேர் ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஜீவனில் சாட்சி வச்சுக்க நம்ம போகிற இடத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொண்டு தேவன் ஒன்றாயிரத்தில் விரும்புகிறவர், பிரிவினை விரும்புகிற தேவன் கிடையாது. ஆகவே நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக தாவீது ஆபிரகாம் லிங்கன் வந்து அவருக்கு கூட ஆண்டவர் அப்படித்தாங்க. ஒரு 7 வயிற்றில் பிறந்த ஒரு அம்மா வளர்த்தினாங்க ஆபிரகாம் லிங்கன். அந்த ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப தாழ்மை எளிமையுள்ள ஒரு மனுஷன். அந்த ஆபிரகாம் லிங்கன் எலெக்ஷனுக்கு போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திட்டாராம், குரங்கு மூஞ்சின்னு சொல்லி திட்டாராம். திருப்பி திட்டவே இல்லையா, எலெக்ஷன் தோத்துட்டாரா. ஆனால் நெக்ஸ்ட் அடுத்த எலெக்ஷனில் ஜனாதிபதி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாரு. அப்போ அந்த போலீஸ் அதிகாரிக்கு பயம் வந்துச்சு, நம்ம போன எலெக்ஷனில் அவரை திட்டிட்டுமே இன்றைக்கி நம்மளை என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாத காட்டு கேஸ் போடுறோம். அப்படி ஒன்றும் பண்ணி அவர் என்ன செஞ்சார், இவர் இருக்கிற பதவியை விட உயர்ந்த பதவி கொடுத்தாரு அவங்களுக்கு. அவங்க எல்லாம் வந்து கேட்டாங்களா, என்னங்க ஐயா போன எலெக்ஷனில் உங்களை பிடிச்சி இப்படி திட்டினாரு, நீங்கள் என்ன இப்படி கொடுத்துக்கிறீங்கன்னாரா. அவர் திட்டின பரவாயில்லைங்க, திட்டுறது நல்லா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் பதவி வந்திருக்கிறேன். அவர் தீமை செஞ்சு நான் நன்மதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் உயர்ந்த பதவி கொடுத்து அவர் வெக்கப்பட வச்சார். ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆனார். அவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சேர் காலியாக இருக்குது. எல்லோரும் கேட்பாங்க, எதுக்கு ஐயா ஒரு சேர் காலியாக போட்டு, நான் இந்த நாட்டை ஆட்சி செய்வது கர்த்தர் ஆட்சி செய்வார், நான் இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எவ்வளோ தாழ்முள்ளவர்கள் தன்னை தாழ்த்திகள் உயர்த்தப்படுவார், தன்னை உயர்த்ததும் தாழ்த்தப்படுவார். இன்னைக்கு எல்லாரும் கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சேரில் உட்காந்து அவங்க உலகத்தை நாட்டை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நாளைக்கு உயிர் கொடுக்குன்னா செத்துட்டு போயிடுவாங்க. ஜெயில் எடுத்துருவாருங்க. பெரிய ஐசுபுரி வாலிபனுங்க நிறைய பணத்தை வச்சுட்டு நல்ல ஒழுக்கமுள்ள சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரா. ஆண்டவர் வரும்போது நித்திய ஜீவனை சூழ்ந்துட்டு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்னு போய் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ கற்பனைகளை கைகொள்ளும் மகனே நித்திய ஜீவன். ஆண்டவரே என் சிறு வயது முதல் நான் கடைபிடிச்சு வர்றேன் ஆண்டவரே, இன்னும் இடத்துல என்ன குறைன்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து இன்னும் என்ன குறைன்னு ஆண்டவர் பார்க்குறாருன்னு நிறைய பணம் வந்துருக்குறாரு. ஒரு ஆளுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, 1,00,000 கோடி 1000 கோடி தேவையில்லை. உனக்கு அளவு உன்னை காப்பாற்ற அளவு பணம் வந்த போது நீ எல்லாம் விற்று தரித்திரம் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவன் கிடைக்கும் சொன்னாங்க. அந்த பையன் வந்து பணத்தை பின்னாடி போயிட்டு நடந்து போயிட்டான். அவன் நைட்டில் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு குடோனில் நெல் கோதுமை மணியெல்லாம் நினச்சி வச்சுட்டு நைட்டில் ஆற்று போட சொன்னாங்க. ஆத்துமாவே உனக்கு எல்லா ஆகாரத்தை சேமித்து வச்சுட்டு நீ சாப்பிட்டு பூரிப்பாயிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே இங்கிருந்து உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதிச்சது யாருடைய, யாருக்காவது தெரியுது ஜனங்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் சம்பாதிச்சு இவ்வளோ பணத்தை எங்கே விட்டு போகிறாங்க. பண ஆசை எல்லாத்தையும் வேறு. பணம்னு டக்கு பணம் தேவைதாங்க, பணம் வாழ்க்கை கிடையாது. பணம் நம்மளை காப்பாற்ற அளவு பணம் வந்த போது பணத்தை காப்பாற்ற அளவு நம்ம பணத்தை சம்பாதிக்கூடாது. அது நிறைய இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் பணத்துக்கு பிடிக்க போட நாடு கடந்தே இருக்காது. ஆண்டவர் ராஜ்யம் வரப்போகுது, இவங்ககிட்ட நம்பின வேலைக்காகாது. தேவன் வர்றாரு, சீக்கிரம் 2ஆம் முறை வருது. அவர் வந்து நம்ம புதிய கிறிஸ்துவின் ராஜ்யம் வருது, மாநில அரசாட்சி. அவர் வர்றப்ப 2ஆவது வரை வரும்போது எல்லா ராஜ்யங்கள் அழியப்பட்டு தேவன் நம்ம மத்திய ஆகாயத்தை எடுத்து வைக்கிறார். இந்த பூமி இந்த வானத்தை தேவன் சுத்தம் பண்ணி அக்னிகளால் சுட்டரிச்சு நம்மளை கொண்டு வந்து திரும்ப இந்த பூமியை கொண்டு வருவார். அப்போ எல்லாரும் வாலிப பிள்ளைகளாக நம்ம பேரநம்ம வாலிபம் இருப்போம், நம்ம வாலிபம் இருப்போம். அந்த ஊழியக்காரர் டீக்லீஸ் போகிறார் பார்த்தீங்கன்னா 6ஆவது பரிமாணத்துக்கு எல்லாரும் வாலிபர்களாம். லட்சக்கணக்கான பேர் வர்றாங்களா. எல்லாம் நீர் பிரசங்கம் பண்ண செய்தி கேட்டு நீங்கள் இழைப்பாருங்க. அவருடைய மனைவி ஒரு முதல் மனைவி இறந்துச்சு, அது வாலிபு. ஒரு குழந்தை சாரோன் 1 வயசு குழந்தை இறந்துச்சாங்க. அந்த பிள்ளை அது வாலிபு. எல்லாரும் வாலிபர். ஆக 100 வயது சென்று இருக்கிற வாலிபர் ஆளாக நாங்கள் வாலிபர் எல்லாரும் வாலிபர். நீங்கள் 20 வயசுல எப்படி அப்படித்தான் இருப்பீங்க. இப்போ வயசாகிடுச்சு, முடி கொட்டிடுச்சு, நரைச்சிட்டு நினைக்காது. அங்கே போகும்போது 20 வயசு வாலிப வயசு எப்படி இருந்தீங்களோ அந்த வாலிபம் அங்கே இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து வார்த்தை என்ன சொல்ல அது மாதிரி தானே. அதாவது ஒரு வாலிப நாளில் ஒரு சிருஷ்டிக்கிற நினை வயசான காலத்தில் அல்ல. ஆகவே கர்த்தர் வாலிப வயசு ஒரு மனிதன் தேவனை பிடித்து கொண்டால் அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கு. அதுக்கு சாட்சி நான்
என்னுடைய வாழ்க்கை வச்சுருக்காரு. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு ஆண்டவர் வந்து ஊழியத்துக்காக போக சொல்கிறார். எல்லா பக்கம் நிறைய ஊட்டி பூக்க எல்லா பக்கம். இனி வந்து நம்ம ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது. ஆகவே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி. கர்த்தரை மேய்ப்பராக கொண்டதுனால தாவீது தாழ்ச்சி அடையாமல் அவரை உயிர்த்தினாராம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாளுக்காக ஜீவனுக்கு. நான் ஒரு முறை கோயம்புத்தூர் இருக்கும்போது சேலத்தோட டீச்சர் இருப்பாங்க. அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் எங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும். அவங்க சொந்த வீடு புது வீடு கட்டி அந்த வீட்டில் கூட்டி போனாங்க. 2 பெண் பிள்ளைகள். 2 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? டியூஷனுக்கு டீச்சர் இருந்தாலும் பிள்ளைங்க வெளியில் டியூஷனுக்கு போய் படிக்க போயிடுச்சு. வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு திருடன் செவுத்து எட்டு குளிச்சு, ஒரு சொல்லிக்கல இருக்க தெரியல, செவுத்து எட்டு குளிச்சு உள்ளே வந்து கத்தி கொண்டு வந்து காட்டி செய்தி கழுத்தணும். இந்த சிஸ்டர் செய்தி கட்டிட்டாங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நான் கட்டில் குத்திட்டு போவேன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் இப்பொழுது ஆண்டவர் சக்திக்கு ஆயத்தமாயிருக்கேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். அதை திருடுக்கிட்டு பர்மிஷன் வாட்டி முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் என்ன தாவு செஞ்சாலும் மன்னிங்க ஆண்டவர், என்னுடைய காலம் எனக்கு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ ஒரு குத்த போகிறாரு, நான் சாக போகிறேன், உங்களுக்கு சேரணும்னு. அவர் தெரியாமல் குத்துறாரு. ஆண்டவர் அவரையும் மன்னிங்க ஆண்டவரை, நான் ஏதாவது தப்பு செஞ்சாலும் என்னையும் மன்னிங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ணோன்னே அவன் கத்தி வீசிட்டு செயினை வீசிட்டு நான் தவறான இடத்துக்கு வந்துட்டு மனம் மாதிரி எட்டு ஓடிட்டு இப்படி எல்லாம் பதட்டப்படாம செய்ய விசுவாசிக்க பதறாரு. நம்ம பதட்டப்பட்டு சத்தம் போடுவீங்களா? அவரு செய்வாங்க கத்தி குத்தி பக்கத்தால வீடுங்க. ஒரு சிவர் இந்த சத்தம் போட்டு ஜன்னதை வந்துருவாங்க. சத்தம் போட கத்தி குத்திட்டு முடியும். நமக்கு பாதிட்டு தானே பதறவில்லை சிஸ்டர். பதட்டப்படாமல் அந்த சாட்சி அந்த காட்டு உடனே இப்போ அங்கே கோயம்புத்தூர்ல மீட்டிங் 3 மீட்டிங் எடுத்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாட்சி. வெளிநாட்டில் அப்படி தான் திருடு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இது நடந்தாச்சுங்க. இதே மாட்டா வந்து திருடு உள்ள திருடு வந்துட்டார். அவர் பிரதர் எழுந்திரிச்சிட்டாரு. வெயிட் அவங்க திருடுதல வந்து உட்காருங்க உட்கார வச்சுட்டாரு. திருடிட்டு போன உட்காருங்க, அவசரப்படாது, பதட்டப்படாமல் திருடுங்க உட்கார வச்சுட்டு ஒய்ஃபு போ முந்திரி நம்ம வீட்டு திருடு வந்துக்கிறாங்க, டீ போடுமா பிஸ்கெட் எடுத்துட்டு வாமா அப்படின்னாரு. என்னங்க இது நடக்குது? எப்படி ஆண்டவரே சொன்னோன்னே அந்த எனக்கு திருடு பயம் வந்து டீயை போட்டுக்கிட்டுக்கிட்டு ஆடிட்டு வந்து வச்சுட்டு பிஸ்கெட் வச்சு அவரும் அது மாதிரி வந்து சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் சாப்பிடுங்க, பிஸ்கெட் சாப்பிடு, டீ சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இதே நீங்கள் திருடல அந்த சாவியில் வச்சாரு. எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேணுங்கிறது எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு போங்க. அந்த 2 பேர் திருடு வந்து சொன்னாங்க, இது வரைக்கும் சார் நாங்கள் எல்லா வீட்டுக்கு போய்க்கிறோங்க, இந்த மாதிரி யாரும் எங்களை அன்பை உபசரிச்சுவே இல்லை, நீங்கள் இவ்வளவு எங்களை அன்பை உபசரிச்சுட்டு சொல்லி அப்படியே மனமாட்டம் பண்ணி போயிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், நாம் அது விசுவாசிக்கிறவர் பதறாங்க. பதட்டப்படாமல் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது நம்ம பதட்டப்பட்டா பதறாத காரியம் சிதறாதும்பா உலகத்தில். விசுவாசிக்கிறவர் பதறாங்க. பதட்டமே பட 2 பேருமே அந்த இடத்துல பாருங்கள் திரும்பி போனாங்க. என்னையெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்தா ஒரு ஆள் எஃப்ஐஆர் போட்டுருக்க மாட்டேன். ஸ்டேஷன்லேயே அவர் கேஸை முடிச்சு ஓடியே போய் திருட வந்தால் நான் இனிமேல் திருடவே மாட்டேன் சொல்லிட்டு போகணும். சும்மா கேஸு போட்டு எஃப்ஐஆர் கேஸ் போட்டு கோர்ட்டில் கொடுத்த பார்த்தா ஹைகோர்ட்டுக்கு போன சிஸ்டர் பூரா அந்த கருப்பு கோர்ட்டில் போட்டு கருப்பாக வர்றாங்க. ஒரு ஆள் கூட வெள்ளையாக காரணம் இவ்வளோ வைக்கிறதுக்கு கேஸை முடிக்காம ஜம்மு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன கேஸு இவங்க கிட்ட வர இவங்க கிட்ட வாங்கி கோர்ட்டுக்கு போகிற வாழ்க்கை நிம்மதியாக முடியல. அவன் பணம் இல்லைன்னா அப்புறம் கேஸை முடிச்சுடுவான். பணம் இருக்கிற வரைக்கும் கறந்து குடுன்னு சொல்லி லாயர் கிடையாது. லாயர் என்ன ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நமக்காக பறித்து பேசணும், நமக்காக அடிக்கப்பட்ட மாட்டேன் கிடையாது, நமக்காக மறித்து உயிர் தெழுந்து போய் இன்னும் நம்ம பறித்து பேசுகிறார். அங்கே ஆண்டவர் கேட்பார், அப்படிதான் கேட்குறாரு, என் பிள்ளை தப்பு பண்ணிச்சு நான் தண்டிக்கிறேன் பாரு. ஆண்டவரே இந்த மகளுக்காக நான் ரத்தம் சொல்லியிருக்கேன், பருத்தி பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் பருத்தி பேசுகிறார், இப்பவும் பருத்தி பேசிட்டு இருக்காரு. இது யாரும் இந்த மாதிரி அன்பு உலகத்தில் யாருமே கிடையாது. நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் யாருமே கிடையாது. ஒருவர் பாவம் செய்வானால் அவனுக்காக பிதாவிடத்தில் நான் இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கார். அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு பாவ மன்னிப்பு பெற்று பசுத்தால் நிரப்பப்பட்டு புத்தியுள்ள கண்ணிகளாக அவர் வரும்போது எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்து நான் மேலே ரேப்சர் போயிடுவேன். அதுதான் நான் புத்தியுள்ள கண்ணிகள், புத்தி இல்லாத கண்ணிகள். புரிஞ்சுங்களா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு அப்போஸ்தலர் 2:30 இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதான் நம்ம கொடுக்கப்பட்ட டிக்கெட், பரலோகத்துக்கு போகிற டிக்கெட். இந்த டிக்கெட்டில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஃப்ளைட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயத்தம். அப்போ நம்ம ஆயத்தப்படணும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதோ மணவாளன் வருகிறான்னு சொன்னோன்னா எல்லாம் போயிட்டாங்களாமாங்க. 10 கண்ணிக்கு போயிட்டாங்களா? வந்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வரது லேட் ஆயிடுச்சு. வருகிறான்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க, வரது லேட் ஆயிடுச்சு. அப்போது பார்த்தா எல்லாம் தூங்கிட்டாங்களா 10 பேர். வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு தங்கள் தீவெட்டியில் பற்ற வைக்கிறாங்க. 5 பேர் தீவெட்டி எரியுது, 5 பேர்
எரிஞ்சு அணைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது எண்ணெய் இல்லை. அப்போ உடனே பக்கத்தில் இருந்துட்டு கேட்குறாங்க, அதுக்கு அஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இல்லைங்க, நாங்கள் எங்களுக்கு அளவாக போதுமான அளவை வச்சுட்டு நீங்கள் போய் நிற்கிறது வாங்கிட்டு வாங்க. இவங்க போன முன்னாடி இவங்க திரும்பி வர்றப்ப கதை வாடிப்போம். அதாவது புத்தியுள்ள கடிகள் போது நான் பாத்திரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறார். பசுத்தாவினால் ஊட்டப்படாது. பசுத்தாவி உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு பலன் அடைந்து உலகம் முழுவதும் நீங்கள் சாட்சிகளாக. பசுத்தாவி உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே படப்பட. கவலை தாங்க வியாதி கொண்டு வரும். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. வியாதி இல்லாமல் நீங்கள் சந்தோஷம், நம்ம தான் சந்தோஷமா இருக்கணும். நானும் யாரும் கவலை இல்லாத மனுஷன் அப்படின்பாங்க. எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு நீங்கள் சமைத்துட்டு இருக்கிறீங்க? பாரத்தையெல்லாம் அங்கே இறக்கி வச்சிருக்கு. இப்படி ஒரு ரொம்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது வண்டி டிராக்டர் போயிட்டு இருந்தாரு. ஒரு ரொம்ப மூட்டை தூக்கிட்டு திணறிட்டு போயிட்டு இருந்தாரு. நிறுத்தி வண்டியில் ஏறி உட்காராமன்னா வண்டியிலேயே தலையில் வச்சுட்டு உட்காந்துச்சு. ஏம்மா இவ்வளோ இடம் வண்டி இருக்குது, நீங்கள் தலையில் மறுபடியும் பார்த்து வச்சுக்கிறீங்க. இது போல் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கூட பாரத்தை இறக்கி வைக்க நீங்களே வச்சுருக்கிறாங்க. தலையில் இறக்கி வைங்க. நம்மளால சுமக்க முடியாது. ஒரு நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு குலத்தை கூட்ட முடியாது, ஒரு குலத்தை குறைக்க முடியாது. ஏன் நீங்கள் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தர் மேல் பாரத்தை. கவலை தான் சுகர் வியாதி கொண்டு வரும். எல்லா வியாதிகளும் காரணம் தான் பாவம். வியாதியை மறந்து கொண்டு வரும். சின்னுன்னா பாவம். இந்த சின்னுக்கு ஒரு வியாதி வருதான். அதான் மருந்து தயாரிக்கும் போது அனாசின், மெட்டாசின், குரோசின் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி பாவம். இந்த பாவத்துக்கு இந்த வியாதி தான். பாவத்துக்கு அதனால் அறிக்கை பண்ணிட்டு மனம் திரும்பி குணப்படுங்கன்னு போட்டுருக்கு. மாத்திரை சாப்பிட்டு குணமாகன்னு போடல. பைபிள் போடலீங்க. மனம் திரும்ப. உங்கள் பாவங்கள் நெகிழ்ச்சி செயல்பாடு போட்டு மனம் திரும்புங்கள். எல்லா வியாதிக்கும் நீங்கள் மனம் திரும்பினா போக சுகமாயிடும். டாக்டர் மனம் திரும்ப சொல்ல மாட்டார். நீ நோய் வந்துட்டே இருக்கும், நீ எனக்கு காசு கொடுத்துட்டே இருக்கும். எஸ்ஆர்எம் போனால் பெரிய கோயில் செலவச்சுருந்தோம். டாக்டர் போய் வேண்டாரு. எப்படி டெய்லி வியாதிஸ்தர்கள் அனுப்பிட்டே இருக்கணும். இவங்க போய் நோய் சொல்லமா சாமி என்ன பண்ண பாவம். நோய் கொடுக்குமா, டாக்டருக்கு பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்குமா, கேட்கவங்களுக்கு டாக்டர் கொடுக்குமா. அவன் நோய் கொடுக்குறது அவங்க, டாக்டர் உருவாக்குறது அவங்க. கடைசி வரைக்கும் மருந்து கொடுத்தா பாவம் செய்ய வச்சு கடைசியில் செத்தே போயிடுவேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம். நான் பாவமே செய்யலைன்னா அப்போ நீங்கள் சாகவே கூடாது. பாவம் சொல்லி உயிரே போகுதுங்க. அப்படி பாவம் செய்ய நீங்கள் சாகிறீங்க. அது இயற்கைங்க. அப்படிங்கிற இயற்கை கிடையாது, செயற்கை. மனுஷன் செஞ்ச பாவம், ஆதியில் செஞ்ச பாவத்தில் தான் இதை குசிக்கும் நாளிலே சாக வயசில் நம்மளாம் 1000 வருஷம் செத்துருக்குமா? மரணம் வந்துச்சு. மரணத்தை ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. நம்மளும் ஜெயிச்சு. நான் உலகத்தை ஜெயித்தேன், நாமளும் ஜெயிக்க. எதுக்கு வார்த்தையின்படி ஜீவிச்சா நான் ஜெயிக்காக கொஞ்சம் தூங்குவது அநேக நம்மளுடைய நல்ல மேய்ப்பு நமக்காக ஜீவனை கொடுத்து பாருங்கள். கர்த்தன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்வெளிகளை மேய்த்து அமர்ந்த தண்ணில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவருடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரணங்களில் பள்ளத்தாக்க நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட வரும்போது நான் பயப்பட வேண்டும். அப்படிதான் அவர் ஆண்டவர் ஏனோக்கு நடந்து போயிட்டே இருந்தாராங்க. திடீர்னு போனால் 4 கால் தாரு 2 பேர் நடந்து பேசிட்டே போகணும். நான் நடந்து போனால் ஆண்டவர் தியானிச்சே போனேன். தேவன் கூட நடந்து வருவார். எம்மாவூர் சீசனில் இயேசு பற்றி பேசிட்டே போகிறாங்க. தேவன் அவரோடு நடந்து போனார். ஏனோக்கு போனார். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 2 கால் தாக்க தெரியுது, 2 தார் தெரியலையாமா. உடனே அந்த விசுவாசி சொல்கிறார், ஆண்டவரே என்னை பாதி விட்டு நான் தனியாக நடந்து போயிட்டு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிற, மகனே அது உன் கால் தாரை இருந்தார், என்னுடைய தாரை. வழியிலே வரும்போது நீ சோர்ந்து போய் விட்டாய், நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தேன்னு சொன்னார். அவர் தூக்குகிறவர், நம்ம சுமக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம விட்டு விலை கூட போயிடுவேங்க. அவர் விலகவே மாட்டாருங்க. நம்ம கூடவே மரண பயந்து நான் உன்னோடு கூட இருப்பேன். எடுத்துக்கொள்ளப்படல போகக்கூடாது. இந்த உலகம் எவ்வளோதான் இருந்தாலும் சரி, நாம் இந்த ரேப்சரில் அவர் வர கூப்பிடுவார். மத்தியாகாயத்தில் இங்கே ஏறிவான் அந்த 10 கன்னிகள் போட. நான் உடனே ரேப்சர் பறந்து மேலே போகணும். இன்றைக்கி ராக்கெட்டு ஹெலிகாப்டர் எதுக்கு பறந்து போகுதோ அதை விட நான் பறந்து போனாங்க. ஏரோப்ளேனில் போகும்போது சரி, மேலே போகும்போது பூமி பார்த்தா தேவனுடைய சிருஷ்டி எப்படி இருக்குது. கழுகு கண்டு விமானத்தை பண்ணுறாரு. கழுகு போல் தான் ஏரோப்ளேன் தயாரிச்சுக்கிறாங்க. கழுகு போகும்போது பார்த்தீங்கன்னா பறக்காதுங்க. நேரம் குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டு இப்படி பிரித்து வச்சுக்கணும். இப்படியே தான் பறக்கும். திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வச்சு இப்படி திரும்ப மாட்டாங்க. ஃப்ளைட்டை சாய்க்கிறாங்க. சாய்ச்சா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்படி திரும்புது. திருப்பத்துக்கு சாய்க்கணும். இந்த பக்கம் திருப்பி இப்படி சாய்க்கணும். சாய்ச்சா அப்படியே திருப்பி வந்துடும். கழுகு அப்படி தான் போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ புயல் வந்தால் அது ஒன்றும் பண்ணாது. கழுகு பயப்படாது. காற்றுக்கு புயலுக்கு பயப்படாம அப்படியே சுயம் அப்படியே போகும். இந்த பறவை கழுகு தான் விமானத்தை படிச்சுக்கிறோம். நாம் இப்படியே பறந்தோம். அவ்வளோ கழுகு குஞ்சுது, கோழி குஞ்சுகளோடு பிறந்துட்டோம். அப்படி விவசாயம் எப்படி தான் முட்டை கழுகு முட்டை கிடச்சிச்சோம். வீட்டில் கோழி அடைகாத்தோடனே முட்டையை வச்சுட்டாரு. முட்டை வச்சா ஒரு நாள் குஞ்சு அடைகாத்தா அது ஆட்டோமேட்டிக் குஞ்சு பொறிக்குது.
குஞ்சு பொறிச்சு பார்த்தா இந்த குஞ்சு விதாரமாக கொஞ்சம் கழுகு குஞ்சுக்கு கோழி குஞ்சு வித்தியாசம் இருக்காது. கோழி பக்குன்னு கூப்பிடுது, வா சாப்பிடணும், குப்பையை கிளறி விடுது. இது பறவை பாசே புரிய மாட்டேங்குது. சரி அவரோடு சேர்ந்து அது குப்பையில் ஜீவிக்கிறதுக்கா குப்பையை சாப்பிட்டு இருக்குது. ஒரு நாள் கழுகு நான் ஒரு முட்டை வச்சு இங்கே காணாம தேடி வந்து கீச்சு சத்தம் போடிச்சாம. இந்த சத்தம் இந்த கழுகு குஞ்சு தெரியும். ஐயோ நான் மேலோகத்துக்குரியவன், நான் பூமிக்குரியவன் அல்ல. அம்மா நான் என்ன செய்யறது? பறந்து வாப்பினேன். எப்படி பறக்கிறதுனாரு? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சட்டைகளாக அடி விசுவாசம் அடிச்சா அப்படியே மேலே பறந்து வரும். கழுகை போல பறக்கும். எகோவா கழுகு, நம்ம எல்லாம் கழுகு குஞ்சு. நாம் இந்த பூமிக்குரிய அல்ல. பூமிக்குரிய தேடாதீங்க, அது உலகத்துக்குரிய தேடுவாங்க. நீங்க மேலானவங்களை தேடுங்க. இந்த உலகத்துக்குரிய ஆண்டவர் தருவார். என்ன அன்னன்னைக்கு தேவை தருவார். நிறைய தர மாட்டார். நிறைய பணத்தை கொடுத்து ஆண்டவர் மறந்துடுவாங்க. பணம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் மறந்துட்டு போயிடுவீங்க. பணம் அதிகமாக கொடுத்தால் தேவனை மறந்து விடுவீர்கள். தாவீதே சொல்றார், நிறைய கொடுத்தவங்க மறந்து விடுவ ஆண்டவரே, குறைச்சி கொடுத்தால் உங்களுடைய நாமத்தை வெளியில் வழங்கி அன்னன்னைக்கு வேண்டிய படி அன்னன்னைக்கு அளந்தார். டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குறையே இருக்காது. அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அதெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வச்சு தேவன் இந்த வார்த்தையை மட்டும் இரவு பகல் தியானிக்கணும். இதுதான் நம்முடைய சிந்தையில் இருக்கும். வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. யார் சொன்னாங்க இவங்க சொன்ன வார்த்தை எடுக்கக்கூடாது. உலக வார்த்தை வரக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை கர்த்தரை நம்பி நான் முன்னாடி அவரை மெய்ப்பிராய் கொண்டு தாவீது உயர்த்தப்பட்டது. ஆபிரகாம் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு நம்மளையும் உயர்த்துவார். 20 வாழ்க்கையில் தேவன் உயர்த்தினார். 31 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆகி 31 ஆண்டுகள் ஆர்டர் முடிச்சு வெளியே வரும்போது ஆர்டர் உதவி செஞ்சார். இல்லைங்களா? அது ஆண்டவர் சாட்சி. கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியை வச்சு முன்னாடி சாட்சியோடு கூட செய்தியை கொடுக்குறாங்க. தாவீதின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதை போல் நம்மளை உயர்த்துறார். கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் படிப்பு தான், ஆனால் தேவன் உயர்த்துறாரு. பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் கேட்டார், இந்த படிப்புக்கு யாருக்கு இவ்வளோ சம்பளம் தருவாங்க? 750 ரூபா சம்பளம் பேசிக்கிட்டு சேர்ந்து நிற்கும் போது 75,000. நான் 6 வயசுல வேலைக்கு போனேங்க. களக்கட்டர் காட்டில் ₹1.50 கூலி. எவ்வளோ? ₹1.50. இந்த ₹1 எடுத்துகிட்டு போன பஸ் ₹1.5. இந்த பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போனால் பஸ்ஸுக்கு 25 பைசா டிக்கெட்டு. போகிறதுக்கு 25, வரதுக்கு 25 பஸ்ஸுக்கு. சினிமாவுக்கு போனால் 20 பைசா சினிமாவுக்கு. டீ 10 பைசா குடிச்சிது. இன்றைக்கி 10 ரூபா ஆயிடுச்சு. 12 ரூபா கூட ஆகிப்போச்சு. அன்றைக்கி அந்த ₹1.5 கூலிக்கு போன மனுஷன் இன்றைக்கி வந்து 6லேருந்து 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறீங்க. இதுக்கு மேலே இன்னும் உழைக்க வேண்டியது. கடின உழைப்புக்கு ஈடு. நம்மளால உழைச்சா ஒரு கால் தேவன் நம்மளை உயர்த்துவார் தவிர கேட்டார் மட்டம் விடவே மாட்டார். உண்மையாக உழைச்ச போதும். கொஞ்சம் உண்மையில் வந்தால் போதும். நிறைய வேண்டும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மளை வழிநடத்துவார். ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? யாராவது சாட்சி ஜெபம் பண்ணுங்க.